Hey, hello everyone. Welcome back to our channel. இது வந்து day 3 of Spring Boot Microservices Bootcamp. For day 1 and day 2 வந்து day 1 பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அண்ட் day 2 வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க் பற்றி நம்ம பார்த்தோம். The same thing today also we are going to see about a spring framework. அதில் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் annotations தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து annotationனா என்ன? It's very simple. Annotation is something which is going to provide our system some metadata. ஓகேங்களா? metadata அப்படின்னா it is going to provide our system some additional information. And annotation வந்து which will starts with @ன்ற symbol வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். For in Java நம்ம லேர்ன் பண்ணப்ப we will be knowing that override. ஓவர்ரைட்னா என்ன? நம்ம ஆல்ரெடி இருக்கிற மெத்தடை இந்த கிளாஸ்ல நியூ டெஃபினிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் சம்திங் வி வில் பி யூசிங் @override. தட் இஸ் வாட் annotation. annotation அப்படின்னா என்னது அப்படின்னா which is going to provide some metadata to our code. அதாவது சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட சிஸ்டம்க்கு ப்ரொவைட் பண்றதுக்கு பேர் தான் annotationன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ப்ரிங் போட்ல யூஸ் பண்ற காமனான annotations என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா @component and @component scanner. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பட் பேசிக் annotations நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் @autowired, @qualifier, @primary, service அண்ட் ஸோ ஆன். இன்னும் நிறைய annotations நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நம்ம பேசிக்காக நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற annotations. annotation அப்படின்னா என்னது? which is going to provide us some metadata to our application. என்னோட சிஸ்டம்க்கு, அதாவது நீங்க வந்து பாய்லர் பிளேட் கோட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி மோஸ்டா நீங்க annotationலயே ப்ரொவைட் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? நம்ம இந்த annotation யூஸ் பண்ணி சில கிளாஸஸ்ல எப்படி நம்ம XML ஃபைல டிபெண்ட் பண்ணாம annotations யூஸ் பண்ணி நம்ம வர்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த XML ஃபைல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்? பீன் கிரியேட் பண்ணியிருக்கேன். which means I have mentioned that இந்த ஸ்பெக்ன்றதுக்கு எனக்கு பீன் வேணும் அண்ட் தென் மைக்காருக்கு எனக்கு பீன் வேணும். பீன் அப்படின்னா என்னது? which is going to be an object, which is a normal object. பட் பீன்ன்றது the framework which is going to handle the object அப்படின்றப்ப அதை நம்ம பீன்னு சொல்லுவோம். அந்த பீன் எங்க இருக்கும்? ஸ்ப்ரிங் IOC கண்டெய்னர்ல தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்ப இந்த பீனை இந்த மாதிரி இந்த மாதிரி XML ஃபைல்ல நான் டிஃபைன் பண்ணாம இஸ் தேர் எனி annotation டு ப்ரொவைட் அப்படின்னு கேட்டா இருக்கு. சிம்பிளி இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸை நீங்க @componentன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். @component அப்படின்னா this component is on a package org.springframework.stereotype.component. இப்போ இந்த @component அப்படின்றது என்னன்னா இந்த ஜாவா கிளாஸ நம்மளோட ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். which means it will create a bean for our mycar class. ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்ளிகேஷன் context.xml நம்ம இதுக்கு பீன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ நான் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? I have created a annotation for this mycar and இது எனக்கு ஒர்க் ஆகணும். which means I have created this mycar as a bean and now this bean is inside an Spring IOC container. Spring IOC container is responsible for handling all our Spring beans. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல இங்க அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் which is equal to new class path XML அப்படிங்கும்போது which this class path XML அப்படின்றது என்னது? which is going to take the XML file. இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணா I have given an annotation அப்படின்னா I simply go inside the application context which is a இன்டர்ஃபேஸ். இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா annotation config application context ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ் which is responsible for handling the annotations. ஸோ நான் இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா I need to import this class.
இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் எக்ஸ்எம்எல்ல இப்ப நான் எந்த கிளாஸ்க்கு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோ சி இப்ப பாத்தீங்கன்னா இஃப் யூ கிவ் இன்சைட் திஸ் டபுள் கோட்ஸ் கொடுக்கும்போது பேஸ் பேக்கேஜஸ்னு கேக்குது. இந்த பேஸ் பேக்கேஜ் ஃபார் திஸ் இஸ் ஐஓசி ரைட். ஸோ ஐஓசின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் எனக்கு பீன் யாரை டிபெண்ட் பண்ணி வேணும் அப்படின்னா மை காருக்கு வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் மை கார் விச் இஸ் ஈக்குவல் டு நியூ மை கார் ஆஃப் மை காருக்கு எனக்கு பீன் வேணும். அண்ட் தென் வந்து நான் மை கார் டாட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல மை கார்ல இருக்கிற டூ ஸ்ட்ரிங் மெத்தடை நான் கால் பண்றேன். Okay, if I run it, let's see whether it is working. See, நமக்கு வந்து my car is equal to car model and then காரோட கலர் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா XML ஃபைலுக்கே நான் போகல. ஏன் XML ஃபைலுக்கு போகல அப்படின்னா because we have given the annotation called as @component. ஓகேங்களா, இப்படியும் நம்ம கொடுக்கலாம். XML ஃபைல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, bean சொல்லிட்டு we can see it here also. XML ஃபைல்ல we have given something like bean id class. இந்த கிளாஸுக்கு எனக்கு bean கிரியேட் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே வேலையை தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன். instead of doing it in XML I have given it inside a class itself. ஸோ இந்த கிளாஸ்ல நான் கிரியேட் பண்ணியிருக்க @componentன்றது என்ன பண்ணும், என்னோட இந்த மைக்காருக்கு which will create a bean. நம்மளோட spring bean எல்லாம் எங்க ரிலே ஆகிடுக்கும், which is on the spring IOC container. The next annotation which we are going to use is something like a component scan. Component scan அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு பேக்கேஜ்ல நீங்க காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காம்பனன்ட்ஸ்க்கு அந்த கிளாஸஸை ஸ்கேன் பண்ணி அந்த பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸஸ்க்கும் நீங்க வந்து பீன் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான் காம்பனன்ட் ஸ்கேன். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னா இந்த XML ஃபைல் ஹவ் யூ கேன் டூ தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீன்ன்றதெல்லாம் நான் டிஃபைனே பண்ண வேணாம். ஓகேங்களா, இந்த பீன்ன்றதை நான் டிஃபைன் பண்ணாம சிம்பிளி கண்டென்ட் கோலன் காம்பனன்ட் scan கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் பேஸ் பேக்கேஜஸ் எந்த பேக்கேஜ்ல இருக்கிற கிளாஸுக்கு நீங்க வந்து காம்பனன்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்சைட் திஸ் நான் வந்து ஐஓசி பேக்கேஜ்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே பீன் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். விச் மீன்ஸ் இது என்னன்னா என்னோட காம்பனன்ட் ஸ்கேன் இந்த பேஸ் பேக்கேஜ் நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து என்ன பண்ணேன், பீன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பீன் கிரியேட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி கிரியேட் பண்ணாம ஹியர் ஐ வில் டிஃபைன் தட் இந்த பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸ்க்குமே நீங்க பீன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா காம்பனன்ட் ஸ்கேன் பேஸ் பேக்கேஜஸ். இது வந்து நம்ம நார்மலா XML ஃபைல்ல பண்றது. பட் we already mentioned நம்ம XML ஃபைல்ல இருந்து இப்ப எல்லாத்தையும் ஜாவா பேஸ்ட் கான்ஃபிகா ஜாவா பேஸ்டா கன்வெர்ட் பண்ண போறோமா. ஸோ அதனால இதை நம்ம எப்படி பண்றதுன்னா inside this IOC package I am going to create a new class called as config. ஓகேங்களா, இந்த config class I am defining it as a configuration @configuration என்ற annotation கொடுக்குறேன். what this annotation means அப்படின்னு பாத்தீங்கன்னா this annotation வந்து ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல நீங்க எந்த ஒரு பிசினஸ் லாஜிக்கும் எல்லாம் எழுத போறது கிடையாது. this annotated class is something. இப்ப நீங்க இந்த மைக்காருன்னு பாத்தீங்கன்னா which is a bean, simple bean. ஓகேங்களா, இது வந்து ஒரு நார்மலா ஒரு bean. ஆனா இந்த config classல if you are defining the annotation as configuration, if you define the annotation as configuration, then it will be a bean factory, not a single bean. It is a bean factory. ஓகேங்களா, இந்த configuration என்ற annotation எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா this will make a Java based class which is equivalent to a XML ஃபைலுக்கு ஈக்குவலான நம்ம ஜாவா பேஸ்ட் பண்றதை எல்லாமே எங்க கொடுப்போம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் கிளாஸ்ல கொடுப்போம். இப்ப ஐ வாண்ட் டு டிஃபைன் சம்திங். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்,
பேஸ் பேக்கேஜ் இந்த பேஸ் பேக்கேஜ்ல இருக்க எல்லாமே யூ நீட் டு டிஃபைன் இட் ஆஸ் அ பீன்னு கொடுத்துருக்கேன்னா அப்ப நான் இங்க என்ன பண்ணும் @component scan எந்த பேக்கேஜ் base packages which is equal to inside a double quote நான் வந்து IOC ன்னு சொல்லி கொடுக்குறேன். Now whatever which is inside this IOC will be calculated as a bean. So configuration class நம்ம என்னன்னு சொல்லுவோம் which is a bean factory and whatever inside this IOC package will be a bean now. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் இங்க இந்த மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா இந்த மெயின் கிளாஸ்ல instead of this IOC நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா I am going to give config.java config.java இப்ப யாருக்கு தெரியும் config.javaல தான் யார் இருக்கா which is not a config.java which is a config.class இப்ப இந்த config.class வந்து யாருக்கு தெரியும் the config.class contains all the beans which is created in this package அப்ப நமக்கு தெரியுமா சோ நான் என்ன பண்றேன் annotation என்ற கிளாஸ்க்குள்ள config.class ன்னு சொல்லி கொடுத்ததையும் which is going to be a இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணும் இப்ப நான் வந்து இங்க மைக்காருக்கு என்ன பண்ணிருக்கேன் I have created the object. If I run it, it will work as expected. What is the error? Unable to make private Java. See first. It is a config is small. Na mistake பண்ணிருக்கேன். C is a small. Okay. If I run it again. See, நம்ம expected output நமக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா without this component scan also I am able to create the object for this car. இப்ப நான் வந்து இப்ப நீங்க component scan சொல்லிட்டீங்க சோ நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ன்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கட்டான்னு கேட்டீங்கன்னா we will get an error. earlier இப்ப நான் இந்த configன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி instead நான் என்ன கொடுத்தேன் IOCன்னு சொல்லி இங்க நான் எக்ஸ்பிளிசிட்டா I have mentioned எந்த பேக்கேஜுக்கு நீங்க annotation இது பண்ணிருக்கீங்க சொல்லி நான் இங்க கொடுத்தேன். now I have given that நான் வந்து ஒரு கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிருக்கீங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற configurations நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க ஒரு கிளாஸ் you want to define it as a bean அப்படின்னா you want to give @component என்ற annotation நம்ம கொடுக்கணும். அப்பதான் it will be considered as a part of the Spring IOC. என்னதான் வந்து config classல இந்த பேக்கேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னாலும் main thing whatever present in this package you need to scan and create a component னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க என்ன இந்த IOCல என்ன இருந்தாலும் ஸ்கேன் பண்ணும். பட் if you have given that component annotation கொடுத்தாதானே அதை நான் ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல பீனா கிரியேட் பண்ணுமான்னு சொல்லணும். annotationே கொடுக்கலன்னா நீங்க நார்மல் கிளாஸா வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது? so you want to specify a @component in the class then இந்த IOC இந்த component scan என்ன பண்ணும் இந்த பேக்கேஜ்ல இருக்க எல்லா கிளாஸையும் ஸ்கேன் பண்ணி it will create a bean for it. okay இப்போ நீங்க இத ரன் பண்ணீங்க அப்படின்னா you will be getting whatever you want. நமக்கு எந்த எரரும் வராது. so first thing you want to define the config அப்படின்றது which is a bean factory. அந்த bean factoryல நம்ம எந்த component எந்த பேக்கேஜ்ல இருக்க classes ஸ்கேன் பண்ணனும் கொடுக்கறோமோ அந்த பேக்கேஜ்ல இருக்க classes ஸ்கேன் பண்ணும். and then வந்து if you want to make that class as a bean you want to provide explicitly @component stereotype annotations நீங்க provide பண்ணாதான் it will make it as a bean or else அந்த class அது கன்சிடரே பண்ணிக்காது. ஓகேங்களா? this is what component and component scan. in the component and component scan how it is on the XML file and how we are making it on the Java அதையும் நம்ம பார்த்தோம். so those are all the basic annotations which are using. இப்ப நம்ம வந்து application context.xml if you want to define any value நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு என்ன ப்ராப்பர்ட்டிக்கான கீயோ அதுக்கு வேல்யூ கொடுப்பீங்க. அதை எப்படி அனோட்டேஷன்ல கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கார் மாடல்னு இருக்கா நான் இங்க @வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்சைட் த டபுள் கோட்ஸ் இன்சைட் த ஓப்பன் க்ளோஸ் கர்லி ரவுண்டட் பிராக்கெட்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்
I'm going to provide the car model. Car model வந்து 2022 ஓட car modelனு சொல்லிட்டேன். And car color வந்து navy blue. So value which is of navy blue. ஓகேங்களா? இப்ப இந்த மெயினை நான் ரன் பண்றேன். Let's see what is happening. See, நான் @value கொடுக்குற annotation என்ன பண்ணுனா, it will inject the value here. இப்ப if you want some value as இப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ வேணாம், நான் வந்து ஒரு calculation மாதிரி கொடுக்குறேன், டைனமிக்கா வேணும் அப்படின்னா you can give it inside a double quotes, curly bracket. I am giving it as 20 into 20. If I run it, one second. I think inside a double quotes it is not working, so we will try. It will work when we have given the slash. Now if I try running it, see, now the calculations வந்திருக்கு. அதாவது if you want to provide the value straight away அப்படின்னா you can give it. If you want something like டைனமிக்கா நீங்க ஏதாச்சும் calculationலாம் பண்ணணும் அப்படின்னா you can give within a curly bracket and slash. ஓகேங்களா? Then it will work based on the calculation. So நீங்க ஒரு வேல்யூவை வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா you will be giving it like this. If இதே வந்து நீங்க XML ஃபைல்ல பண்ணணும் அப்படின்னா how you will do, inside a bean நீங்க வந்து ப்ராப்பர்ட்டின்ற டேக் கொடுத்து ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து கார் மாடல். ஸோ கார் மாடல்னு சொல்லி கொடுத்து தென் வேல்யூ நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி பண்ணாம நான் சிம்பிளி என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லாஷ் ஓகே, சிம்பிளி நான் என்ன பண்ணியிருக்கேன் @valueன்ற annotation கொடுத்து நம்ம வந்து வேல்யூவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? வாட் எவர் வி ஹவ் டன் பை யூசிங் அ XML ஃபைல்ல நம்ம டேக் யூஸ் பண்ணி பண்ண எல்லாத்தையும் இப்போ annotation யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். After this there is another annotation called as auto wired. ஆட்டோ வயர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ன்ற கிளாஸ் மைக்காரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மைக்காரை டிபெண்ட் பண்ணி இருக்கல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெயின் கிளாஸை ரன் பண்ணும்போது we already know, right? இந்த டிஸ்பிளே ஸ்பெக் இஸ் somehow இந்த கிளாஸ் வந்து மைக்காரை டிபெண்ட் பண்ணி இருக்கு and I have provided a constructor injection. நெக்ஸ்ட் annotation ஆட்டோ வயர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சி என்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ன்ற கிளாஸ் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த மை கார் கிளாஸ். கரெக்டுங்களா? ஹியர் தட்ஸ் வை we have given that my car public specification my car this is not my car. இப்போ நான் என்ன பண்றேன், in this my main class simply I am giving display spec. ஓகேங்களா? where here instead of this display spec. இப்ப இந்த display spec is returning print void. Okay, I'm removing it and I'm running it. See, the same thing happen. But இப்ப நம்ம வந்து you want to auto wire something in something இந்த class வந்து அந்த class ஓட டிபெண்டண்டா இருக்கு, you want to do auto wiring அப்படின்னா you can simply give @auto wire அப்படின்ற annotation கொடுத்தீங்கன்னா then okay, இந்த class வந்து அந்த class-அ டிபெண்ட் பண்ணி இருக்குன்ற ஒரு metadata நமக்கு கிடைக்கும். கரெக்டா? that is what we are doing auto wiring. auto wiring na it will automatically inject our class into this class. That is what auto wiring. இப்ப நீங்க auto wire னு கொடுக்கும்போது this class is automatically injected in this class.
That is what auto wiring. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா constructor injection. Why we are saying constructor injection for this அப்படின்னு பாத்தீங்கன்னா, while creating an object itself, நான் constructorல கொடுத்திருக்கேன் காட்டிக்க, it will automatically create an it will automatically inject during the object creation itself. நான் constructorல இந்த dependency எனக்கு வேணும் சொன்னதால it's a constructor injection. Now what I do, I will comment this and if I run this main, இங்க என்ன நமக்கு வருதுன்னா cannot invoke mycar.toString. ஓகேங்களா, which is a null pointer exception. ஏன்னா என்கிட்ட mycar-ன்ற இன்ஸ்டன்ஸ்க்கு mycar-ன்ற ரெஃபரன்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் இல்ல கரெக்டா. so far நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல இன்ஜெக்ட் பண்ண, it worked as expected. இப்போ இத நான் வந்து இங்க ஆட்டோ வயர்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா which is a field injection. field அப்படின்னா என்ன, mycar is a field. இப்போ இங்க ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டோ வயர்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட mycar-ன்ற கிளாஸை நான் ஸ்பெசிஃபிகேஷன்ன்ற கிளாஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் த mycar. ஸோ ஆட்டோ வயர்ன்றது என்ன பண்ணுன்னா, it will automatically create an object and inject it inside this mycar. That is what it is doing. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னன்னா field injection. மோஸ்டா வந்து constructor injection is the preferred one. field injection sometimes வந்து null pointer exception throw பண்ணும். ஸோ அதனால most of the industrial projects எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெயினா constructor injection தான் யூஸ் பண்ணுவோம். constructor injection யூஸ் பண்ற இடத்துல வந்து it is a mandatory dependency அப்படிங்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். if it is an optional, எனக்கு இந்த mycar இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ற இடத்துல வந்து you can go with the field injection. And another injection is there, that is setter injection. இப்போ இந்த mycar-ன்றக்கு நான் எதுவுமே பண்ணல, I am going to generate a setter. okay, generate setter for this mycar. and இந்த setter இப்போ நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்னா obviously என்கிட்ட அந்த ஆப்ஜெக்ட் இல்ல அப்படிங்கும் போது I will get a null pointer exception. இந்த setterல I am going to auto wire அப்படின்னா it is a setter injection. ஓகேங்களா, இப்போ நான் இங்க ஆட்டோ வயர்னு கொடுத்தது ஓகேப்பா, இவங்க இந்த mycar-ன்ற கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதை இன்ஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி it is working as expected. okay, this is what setter injection and this is field injection and this one is a constructor injection. most preferably நம்ம யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா constructor injection தான் யூஸ் பண்ணுவோம். okay, and the another annotation என்னன்னு பாத்தீங்கன்னா, see, I am going to create a interface. okay, java class interface payment service ன்னு சொல்லி நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். இந்த இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து சிம்பிளி கிவிங் void payoffன்ற மெத்தடை கொடுக்குறேன். after that I am going to create a again one class google payment which is implementing payment service. அந்த payment serviceக்கு நான் வந்து google pay void payன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த பேக்கு நான் இம்ப்ளிமெண்டேஷன் இங்க தரேன். simply system.out.println of google payment. okay, after that again நான் இன்னொரு class create பண்றேன் which is a phone pay payment. okay, here also which is going to implement payment service, and inside this payment service I am going to give the implementation for this with the system.out.payment phone pay payment. okay, after this நான் என்ன பண்றேன், I'm inside this mycar I will be making this google payment and phone payment as a component, which means I want a bean for this. அதனால இந்த ரெண்டுக்குமே நான் bean create பண்ணிடுறேன். bean simple with the @component annotation வச்சு நம்ம create பண்ணிடலாம். இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன், instead of creating a bean for mycar, what I am going to do, I am going to create an instance for the payment service which is equal to new payment service. இந்த payment serviceக்கு நான் வந்து ஒரு bean வாங்கிடுக்கேன். இந்த beanல after that நான் என்ன பண்றேன்,
payment service dot payoff என்ற மெத்தடை கால் பண்றேன். ஓகே, if I run this, see என்னால வந்து இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, பட் பீன் கிரியேஷன் இஸ் ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா no qualifying bean for this type payment service except a single matching bean but found two. அதாவது இந்த payment serviceன்ற beanக்கு என்கிட்ட சேம் டைப்ல ரெண்டு கிளாஸ் இருக்கு. கூகுள் பேமெண்ட் அண்ட் ஃபோன் பேமெண்ட் ரெண்டு கிளாஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒன்னதான் நான் வந்து யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ, ஸோ குவாலிஃபையர்ன்ற ஒரு அனோட்டேஷன் இருக்கு. அந்த குவாலிஃபையர்ன்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எந்த கிளாஸை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இன்சைட் திஸ் கான்ஃபிக் இதுல வந்து நான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ @குவாலிஃபையர்ன்ற அனோட்டேஷன் கொடுத்து இப்ப எந்த கிளாஸ் நீங்க வந்து குவாலிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா கூகுள் பேமெண்ட்ன்ற கூகுள் பேமெண்ட்ன்ற கிளாஸ் நான் குவாலிஃபையரா வச்சிருக்கேன். இஃப் ஐ டூ run the application, now also wait, no qualifying bean, single but found two. Actually வந்து இப்போ நீங்க இந்த மாதிரி பேமெண்ட் சர்வீஸ்க்கு பீன் கிரியேட் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் சம்திங் லைக் யூ வாண்ட் த சர்வீஸ் ஃபார் த கூகுள் பேனா அதுக்கு மட்டும்தான் இப்போ நீங்க உங்களால கொடுக்க முடியும். இஃப் யூ ரன் இட் வந்து இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட், கூகுள் பே பேமெண்ட்னு வரும். பட் சி இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங் லைக் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் த மை கார், ஓகேங்களா, it is going to depend on the payment service, private payment service. ஓகே, இப்போ நான் இங்க ஆட்டோ வயர்ட் பண்றேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் see இங்க ஆட்டோ வயர்ட் பண்ணும் போதே could not auto wire, there is more than one bean for the payment service type ன்னு சொல்லுது. அப்ப when you are doing auto wire இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த குவாலிஃபையர் வேணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபையர் which is of குவாலிஃபையர் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல inside this you need to provide the qualifier name as Google payment. Okay, then it will work as expected. After this நீங்க என்ன பண்ணுங்க, public void display அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி இன்சைட் திஸ் பேமெண்ட் சர்வீஸ் டாட் பே ஆஃப்ன்ற மெத்தடை கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் பேமெண்ட்ல இருக்க பேமெண்ட்ன்ற மெத்தட் கால் ஆகும். தட் இஸ் வாட் வென் யூ ஆர் யூசிங் ஆட்டோ வயரிங் தென் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை ஆட்டோ வயர் பண்ணும் போதே இட் வில் த்ரோ அன் எரர் இஃப் இட் இஸ் மோர் தேன் ஒன் பீன் இஸ் ஃபவுண்ட் தேர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், குவாலிஃபையர்ன்ற அனோட்டேஷன் கொடுத்து எந்த பீன் நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். இப்ப உங்களுக்கு குவாலிஃபையர் வேண்டாம், most of the times I am going to use the phone pay payment தான் யூஸ் பண்ண போறேன்னா just make this class as a primary. இப்போ நீங்க இந்த கிளாஸ் பிரைமரின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா in this specification it will not throw an error because already வந்து நீங்க ஆட்டோவேர் கொடுத்துருக்கீங்க. என்னதான் ரெண்டு பீன் இருந்தாலும் I am having the phone pay payment as a primary bean. So நான் இங்க குவாலிஃபையர் கொடுக்கலனாலும் it will take payment service as a primary bean. இப்போ நீங்க மெயின் கிளாஸ்ல போயிட்டு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். specification which is equal to of type and then this specification is going to print. அப்பனா வந்து I can simply call that method specification dot display. Okay, if I run it primary அப்படின்னு சொன்னதையும் which we already know phone pay is the primary one. இப்போ நான் phone payன்றதுல primaryன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன் and auto wired is also not present. If I run this application we will get that two beans are unique இல்ல, there is two beans found ன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். ஓகேங்களா? ஓகே, to avoid this நான் என்ன பண்ணணும், I can use @qualifier என்ற annotation வச்சு எந்த பீனை கால் பண்ணணும்னு சொல்லி நான் கால் பண்றேன். now we can say Google payment. ஓகே ஓகே, இப்ப நீங்க வந்து இந்த பேமெண்ட் ஃபோன் பே பேமெண்ட்டை பிரைமரியா வச்சிருக்கீங்க.
ஓகேவா? அண்ட் தென் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ல குவாலிஃபையர்னு சொல்லி கூகுள் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா பிரைமரி ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வருமா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபையர் வருமா, எது ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஃபோன்பே பேமெண்ட் வந்து பிரைமரியாவே இருந்தாலும் இந்த குவாலிஃபையர்னு நான் எக்ஸ்பிளிசிட்டா இங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ குவாலிஃபையர் வில் டேக் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இஃப் ஐ ரன் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் இஃப் யூ see கூகுள் பே பேமெண்ட் தான் வந்து நமக்கு குவாலிஃபையரா இருக்கு. ஏன்னா குவாலிஃபையர் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஃப் யூ ஹவ் given both primary and qualifier. Okay. So those are all the very basic annotations which we are using in our Spring application. Qualifier, primary, then வந்து நமக்கு இந்த மெயின்ல வந்து இன்னொன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். If you are creating the bean explicitly, which means manual நீங்க create பண்றீங்கன்னா you want to specify for which class it needs to, or else நமக்கு வந்து 2 beans இருக்குன்னு சொல்லிட்டு error வரும். But if you are doing it something like auto wiring, then you can give annotations like qualifier or primary. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, instead of doing this specification, you are casting it with specification, what you can do, you can simply give specification.class. This will also work as expected instead of casting it. ஓகேங்களா? ஓகே, டுடே வந்து நம்ம லாட் ஆஃப் திங்ஸ் பார்த்தோம். என்னன்னா வந்து எக்ஸ்எம்எல் இருந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்றது, காம்பனன்ட் பீன்ன்ற டேக்கு பதிலாக காம்பனன்ட்ன்ற அனோடேஷன் கிரியேட் பண்ணோம். தென் டோட்டலா வந்து ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக வேல்யூன்ற அனோடேஷன் யூஸ் பண்ணோம். தென் காம்பனன்ட் ஸ்கேன்ன்ற ஒரு அனோடேஷன் யூஸ் பண்ணி instead we have created a bean factory by using a configuration annotation in a class. And then if we are having, and one more thing is, in this tutorial we are having one important question. என்னன்னா இன்டர்வியூல கேட்பாங்க, if the same bean of two types, same typeல ரெண்டு bean இருக்கு அப்படின்னா how you will make which one is qualify. நம்ம பார்த்தோம் இல்லையா, qualifier annotation and primary. So conflict வரும்போது we need to use qualifier annotation, or if you mention that something is used each and every time, அப்ப நான் வந்து primaryன்னு சொல்லி கொடுக்கலாம். பட் பிரைமரி அண்ட் குவாலிஃபையர்ல எது வந்து ஃபர்ஸ்ட், ரெண்டுமே நீங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க. எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிஃபையர் இஸ் த ஒன் விச் டேக்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஃப் யூ ஆர் டிஃபைனிங் போத் குவாலிஃபையர் அண்ட் பிரைமரி. ஓகே தென் ஸோ டுடே செஷன்ல வந்து நம்ம சில அனோடேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அனோடேஷன்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். This is the day 3 of tutorial. I think in the 3 days வந்து I hope you found a lot of knowledge on Spring. And tomorrowல இருந்து நம்ம Spring Bootல first API எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் 100 days of Spring Boot and Microservices நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் 5 o'clock நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஆன் டெய்லி பேசிஸ் whenever I am uploading a video. Thank you so much for watching our video. We'll see you in another video tomorrow. Stay tuned at 5 o'clock for our next tutorial. Thank you so much. Bye-bye.